அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் எம்எல்ஏவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். SIR-ஐ பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய BLA-2 50 கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. 27/10/2025 அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார். இது திமுக என்ன பண்ணும்? அஸ்ஸாமில் SIR-ஐ கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த SIR-ல கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம், அந்த அலுவலர்களே பூர்த்தி செய்து கொள்வார்கள், கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 12 மாநிலங்களுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் நீங்க வித்தியாசம் காட்டுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி.